அன்பார்ந்த மாணவிகளே, பகுதி 2 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையை எதிர்கொள்கின்ற மாணவிகளுக்காக இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பகுதி 2 அரபு மொழி. அந்த கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் பகுதி 2 சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் முதலாவதாக பார்த்துவிட்டு செல்லலாம். பகுதி 2 பொறுத்த மட்டிலே அன்பார்ந்த மாணவிகளே, முழுமையாக நாங்கள் எழுதி புள்ளிகளை பெற வேண்டும். மஹாரத்துல் கிதாபாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. பகுதி 2 என்பது ஹிஃபுல் பண்ணி பாடமாக்கி எழுதுகின்ற பகுதி அல்ல. எல்லாத்தையும் பாடமாக்கி எழுதாது. அரபு மொழியில் எழுதுகின்ற திறன் இருந்தால் இந்த பகுதியை இலகுவாக செய்யலாம். 2 புத்தகங்களையும் படிக்காமல் கூட, தரம் 12 தரம் 13 அந்த புத்தகத்தை படிக்காமல் கூட அரபு மொழி தேர்ச்சி இருந்தால், அரபு மொழியில் வசனங்கள் அமைக்க தெரியுமாக இருந்தால், நஹுவும் சர்ஃபும் சொற்களும் எங்களிடம் காணப்பட்டால் மிகச் சிறப்பான முறையில் இந்த பரீட்சையை எதிர்கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த பரீட்சையை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான 3 விடயங்கள் தான். அது அந்நஹு, அஸ்ஸர்ஃபு, சொற்கள். கட்டுரையாக இருக்கலாம், தர்ஜுமா பகுதியாக இருக்கலாம், கவிதைக்கு விடை எழுதுவதாக இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், ஹிவாராக இருக்கலாம், வசனம் அமைப்பதாக இருக்கலாம், அல்லது விண்ணப்ப படிவம் அல்லது விளம்பரத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுதுவதாக இருக்கலாம், அல்லது விளம்பரங்களை உருவாக்குவதாக இருக்கலாம், அறிக்கை எழுதுவதாக இருக்கலாம், பட வர்ணனை அல்லது கதையாக்கம். எல்லா தலைப்புகளும் நீங்கள் எழுத வேண்டும். எனவே எல்லாத்தையும் பாடமாக்கி செய்யறது அல்ல, எழுத்து திறன் மஹாரத்துல் கிதாபாவை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி 2. அரபு மொழியில் வசனங்கள் அமைக்க தெரியுமாக இருந்தால் இந்த பகுதியை இலகுவாக செய்யலாம் என்பதுதான் சுருக்கம். அந்த வகையிலே மாணவர்கள் உங்களுடைய நஹு, சர்ஃப், சொற்கள், குறிப்பாக பாட புத்தகத்திலே வருகின்ற மாடர்ன் அரபிக் லாங்குவேஜோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் அல்லது ஒவ்வொரு தலைப்புல பாடம் இருக்குது. நீங்க தரம் 12 தரம் 13 எடுத்தால் அது விளையாட்டு சம்பந்தப்பட்ட, அரசியலோடு சம்பந்தப்பட்ட, நடைமுறை உரையாடல்களோடு சம்பந்தப்பட்ட சொற்கள், சரியா, வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட, இலங்கை நாட்டின் வளங்கள், இலங்கை நாடு சம்பந்தமான ஒவ்வொரு தலைப்புல அந்த தலைப்பு கட்டுரைகள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு நிறைய சொற்கள் தெரியுமாக இருக்க வேண்டும். எல்லா தலைப்புகளையும் சொற்கள் தெரியுமாக இருப்பது நல்லது. எனவே இந்த மஹாரத்துல் கிதாபா ஒரு லுகா லபுத்த யகூன ஷக்ஸ் முத்தமக்கினன் ஃபில் லுகத்தில் அரபியா, அந்த மொழியில ஒரு இயலுமை இந்த பாடத்தை செய்வதற்கு தேவை என்பதால் இந்த கேள்விகளும் சொல்லும். நான் இதை சொல்வது ஏனென்று சொன்னால், பாடசாலை மாணவிகளாக இருக்கலாம், அல்லது அரபு கல்லூரி மாணவிகளாக இருக்கலாம், யாராயிருந்தாலும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. வசனங்களை அமைக்கிறதுக்கு, வசனங்களை அமைக்க தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்ச விஷயங்களை அரபுல எழுதுறது தான் இந்த பாடத்தின் சுருக்கம். நிறைய தகவல்கள் பாடமாக்க தேவையில்லை, தியரிகள் இங்கு இல்லை, எல்லாமே நீங்கள் எழுதணும். எங்களுடைய இந்த தலைப்பை நீங்க பாருங்க. இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வி. புள்ளிகளை நான் அடுத்த விளங்கப்படுத்துறேன். மிக சுருக்கமாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு முலஹசுல் முக்கர்ரராத் சிலபஸை சுருக்கிக்கிறேன். பார்ட் 1 ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதுல நஹு, சர்ஃப் தேவைன்னு சொல்லி என்னென்ன நஹு தலைப்புகளை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள் அன்பார்ந்த மாணவிகளே, இங்கே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை சிலபஸுக்குள்ள இருந்துதான் என்ன செய்யறாங்க, இந்த கேள்விகள் பெரும்பாலும் பாரதி 197% பாடப்பரப்புல இருந்துதான் கேள்விகள் வந்திருக்கின்றன கடந்த 5 வருடங்கள். இந்த வகையிலே கட்டுரை கேள்வியை பொறுத்த மட்டிலே தரம் 12 தரம் 13 இந்த 2 பகுதியிலும் கட்டுரை, 2 புத்தகங்களிலும்
ஆசிரியர் வழிகாட்டி நூல் 2 புத்தகங்களையும் கட்டுரை என்ற தலைப்பு இருக்கின்றது. இதிலே 13ஆம் ஆண்டு தலைப்புகள்ல தான் கூடுதலான தலைப்புகள் கட்டுரை கேள்விகளாக இடம்பெற்றிருக்கின்றன. 2019 தொடக்கம் 2024 வரைக்கும் 5 வருட பேப்பர்ஸ் இருக்குது புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய. அந்த பாஸ் பேப்பர் தான் கட்டாயம் நீங்க செய்யணும். 2019க்கு முன்னுள்ள பாஸ் பேப்பரை நீங்க பார்க்க தேவையில்லை. என்றால் அதெல்லாம் ஓல்ட் சிலபஸ், பழைய பாடத்திட்டத்துக்கு அமைய இருக்குது. நகு கேள்விகள், சருஃப் கேள்விகளை செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த கேள்விகளை செய்யலாம் 18க்கு முன்னால் உள்ள பேப்பர்களையும். ஆனா பகுதி 2 பொறுத்த மட்டும் 100க்கு 100% புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய வருவதால நீங்க கடந்த 5 வருட வினாபத்திரங்கள் செய்தால் போதுமானது. அந்த 5 வருடங்கள் தான் புதிய சிலபஸுக்கு அமைய எக்ஸாம் நடந்திருக்குது. அந்த பாஸ் பேப்பரை நாங்க பார்க்கின்ற போது கட்டுரையை பொறுத்த மட்டும் 13ல 3 தலைப்புகள் வரும். மொத்தமாக 4 தலைப்பு கட்டுரை கேள்விக்கு வரும். அதுல 3 தலைப்புகள் 13ஆம் ஆண்டுல இருந்து, ஒரே ஒரு தலைப்பு 12ஆம் ஆண்டுல இருந்து வரும். 12ஆம் ஆண்டுல அதாவது பெரிய தலைப்புகள் இன்சான், மகாரிமுல் அக்லாக், அத்தஅபீர் அனில் வதன், பெரிய தஆயுஷ், சகவாழ்வு, இப்படி நிறைய தலைப்புகள் இருந்தாலும் பொதுவாக அதிலிருந்து ஒரு தலைப்பு தான் வாரது. மற்ற 3 தலைப்பும் 13. எனவே கட்டுரை கேள்விகளுக்கு போக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது 13ஆம் ஆண்டுல வர தலைப்புகள். அடுத்து தர்ஜுமா தாரீப். தர்ஜுமாண்டாலும் தாரீபுக்கும் தர்ஜுமான்னு தான் சொல்றது, பிரச்சனை இல்லைங்க. நாங்க தர்ஜுமா தாரீபுன்னு போட்டிக்கிற என்ற பார்வையில ரெண்டுமே ஒன்றுதான். அரபிக் டு தமிழ், தமிழ் டு அரபிக், அல்லது அரபிக் டு இங்கிலீஷ் சிங்கள, அல்லது இங்கிலீஷ் சிங்கள டு அரபிக். இது ரெண்டும் எல்லாமே தர்ஜுமா தான், எல்லாம் மொழிபெயர்ப்பு. 10 கேள்வி, அதாவது 5 தர்ஜுமா, தாரீபுக்கு 5 கேள்விகள். இந்த கேள்விகளை பொறுத்த மட்டும் சிலபஸுக்குள்ளதான் கேள்விகள் வந்து. இந்த பகுதிக்கு நீங்க ரெடி ஆகலன்னு சொன்னா இன்ஷா நாங்க எப்படி ரெடி ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியை பார்ப்போம். அது சிலபஸுக்குள்ளதான் வரும். ஆசிரியர் வழிகாட்டி நூல் 12, 13 கடந்த 5 வருடங்களும் 50 வசனங்கள் வந்தீங்க. தர்ஜுமாவுக்கு 25, தாரீபுக்கு 25, மொத்தமாக 50 வசனங்கள். அந்த 50 வசனத்தையும் நீங்க பார்த்து கொண்டாவே திருப்பி அழிந்து வரதுக்கான வாய்ப்புகள் கூட. கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னால 2022, 21, 20, 19 வந்த கேள்விகளை தர்ஜுமா தாரீபுக்கு திருப்பி எடுத்துக்கிறாங்க. எனவே அந்த தர்ஜுமா தாரீபுக்குரிய 50 வசனங்களையும் நீங்கள் மீட்டி பார்த்தாலே இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை செய்ய முடியுமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த முறையும் அப்படி திருப்ப அந்த கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுல தர்ஜுமா தாரீபை பொறுத்த மட்டும் A to Z சிலபஸ் இவ்வாறுல இருந்து வரலாம், கட்டுரை கேள்விகள் இருந்து வரலாம், கதைகள்ல இருந்து வரலாம், பழமொழிகள்ல இருந்து வரலாம், ஒரு பந்திலிருந்து வரலாம், எப்படியும் வரலாம். ஆனால் சிலபஸ்க்குள்ளதான் வருகிறது. இது நீங்க அரபித்துல் நாஷின் புத்தகத்தை வாசிக்க தேவையில்லை. தரம் 12, 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலை மட்டும் இதை படிக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நல்ல சொல்வளம் இருந்தால், நஹு சர்ஃப் ஏலும் என்று சொன்னால் இதை யோசிக்க தேவையில்லை. சரியா? ஆனா அந்த நீங்க ஒரு முறை என்ன செய்யுங்க என்றால் ஒவ்வொரு பாடத்தையும் வர சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணி போறது நல்ல. மீனாட்சி நேரம் புதிய சொற்கள் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. கவிதை 12, 13ல 4 கவிதைகள் இருக்குது. 12ல 4, 13ல 4, 8 கவிதைகள். அதில் 5 வந்திருக்குது, 3 இன்னும் வாரத்துக்கு. அதுல ஒரு கவிதை தான் வரும். நாங்கள் சில டிஸ்கஸ் பண்ணோம். மிக இலகுவான கவிதைகள், மொழி நடையில் இருக்கின்ற கவிதைகள். இந்த 8 கவிதையும் தொகுத்தால் 4 பக்கம் தான் வரும். 4 பக்கம் நீங்க படிச்சா 10 மார்க்ஸ் வரும். ஏன்னா பார்ட் 2ல 5 மார்க்ஸ், அங்கே பார்ட் 1ல 2 அல்லது 3 கேள்வி வந்தால் அங்கே ஒரு 10, 15 மார்க்ஸ் வரும். இலகுவான பகுதி, கஷ்டமே இல்லை. அதை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது ஃபக்ரா அல்லது கசஸ் அல்லது கிஸ்ஸா, கதை. ஒரு கட்டுரையை தந்து, ஒரு கதையை தந்து இந்த கேள்வி வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த கதைக்கு கீழாக அல்லது அந்த கட்டுரைக்கு கீழாக 5 கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளுக்கு விடை எழுத வேண்டும். இது ஃபஹ்முல் மக்ரூ அல்லது இஸ்திஆப், கிரகித்தல் கேள்வி. வாசித்தத்தை நீங்க என்ன செய்யணும்? விடைகளாக மாற்றி எழுத வேண்டும். இருக்கிறத அப்படி எழுதாம கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏற்ப முழுமையான விடையாக அதை எழுத வேண்டும். 10 மார்க்ஸ் இருக்கிறது. இலகுவான ஒரு பகுதி.
தக்வீனுல் ஜும்லா வசனம் அமைக்கின்ற இன்ஷா என்று சொல்லலாம். இன்ஷா உல் ஜும்லா அல்லது தக்வீனுல் ஜும்லா, அதுக்கு நாங்கள் ஹிஸ்ஸத்துல் இன்ஷான்னு சொல்லுவோம். மாதத்துல் இன்ஷா எழுத்து பயிற்சிக்கான ஒரு பாடம், அது ஒரு தனிப்பாடமாக அது இருக்கும். உண்மையிலே லுகாட அவுட்புட் அதுதான். ஒரு வசனத்தை எங்களால் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் அதுதான் லாங்குவேஜ், அதுதான் நகு, அதுதான் சர்ஃப். நகுன்றது சர்ஃப்னு சொல்றது நகுடைய யாராபுகளையும் தாரிஃபாத்துகளையும் பாடமாக்குறது அல்ல, சர்ஃபுடைய எல்லாத்தையும் பாடமாக்கி மனசுல வைக்கிறது அல்ல. படிச்ச நகுவையும் சர்ஃபையும் பிராக்டிஸ் பண்ற இடம்தான் லுகா. அந்த லுகாட மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த தக்வீனுல் ஜும்லா. நான் சொன்னேன், இந்த வசனம் அமைக்கின்ற திறன் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த எல்லா பகுதியும் லேசாகும். சரியா? அப்ப 10 வகையான சொல்லுக்கு 10 வசனங்கள் அமைக்க வேண்டும். 10ம் 10 விதமாக இருக்கிறது. இலகுவான பகுதி. கடிதம் தரம் 13. இதுவும் எந்த சொல்லோடு சொல்லிடங்களுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட். ரிசாலாவை பொறுத்த மட்டும் தரம் 13ல கடிதங்களுக்கான மாதிரி கடிதங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் 5 வருடங்களும் புக்ல வந்த எந்த கடிதமும் வினாக்கள்ல வினாபத்திரத்துல இது வரல. முக்கியமாக ரிசாலா ரஸ்மியா, ரிசாலத்து அத்தஹ்னியா பி ஈதில் ஃபித்ர் அல் முபாரக், நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதமும் ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் இருக்கின்றது. அந்த 2 தலைப்பும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். நீங்க கடிதத்தை படிக்கிறேன்னு சொன்னால் தரம் 13ல இருக்குது மாதிரி கடிதங்களை பார்த்துக்கணும். ஹிவார் தரம் 12, 13. தரம் 12, 13ல ஹிவார் என்று சொன்னால் தரம் 12ல தான் கூடுதலாக என்ன செய்யும், கூடுதலாக இந்த ஹிவாராத் உரையாடல்கள் இடம்பெறும். அதாவது ஹிவார்ல 3 தலைப்புகள் தருவாங்க. 3 தலைப்புகள்ல ஒரு தலைப்புல நீங்க ஒரு உரையாடல் எழுத வேண்டும். ஒரு உரையாடலுக்கு குறைந்தது 5 டயலாக்ஸ், 5 ஹிவார் அல்லது அதாவது உரையாடல்கள் இருக்க வேண்டும். அதாவது அத்தரஃபுல் அவ்வல் அத்தரஃபுல் சானி அல்லது ஏ பி என்றது ஒரு ஹிவார், ஒரு முஹாதசா. சரியா? ரைட். அப்ப இப்படி 5 முஹாதசாத் இருக்க வேண்டும், 5 டயலாக்ஸ் இருக்க வேண்டும். அதுல நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அல்லது அஸ்ஸலாமா இலல்லுக்கான்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற முடிக்கிற இல்லாம உள்ளடக்கம் 5 எழுத வேண்டும். சரியா? அப்ப சபாஹுல் ஹைர் மசாவுல் ஹைர்னு சொல்றதெல்லாம் ஒரு முஹாதசாவாக கருதப்பட மாட்டாது. அது இல்லாம நீங்க தரப்படுகின்ற தலைப்புல எழுத வேண்டும். 12ஆம் ஆண்டுல 2 தலைப்புகள் வரும், 13ஆம் ஆண்டுல ஒரு தலைப்பு வரும். இதெல்லாம் நான் கடந்த 5 வருட வினாபத்திரத்தை பார்த்து சொல்ற விஷயங்கள். எனவே தரம் 12ல வருகின்ற ஹிவாராத் மிக முக்கியமான ஹிவாராத்தாக இருக்குது. அடுத்தது நாங்க பார்ப்போம் சீராதாத்தியா. சரியா? சீராதாத்தியா இஸ்திமாரா யாலா 12ல தான் இதுக்கான மாதிரி விண்ணப்ப படிவங்கள் அல்லது விளம்பரங்கள் காணப்படுகின்றன, அல்லது சுயபரக்கோவை சிவி காணப்படுகின்றன. இதுல இஸ்திமாரா 12ஆம் புக்ல இருக்கிற கிளியர் இல்லாமல் இருக்கும். நாங்கள் அதை கொஞ்சம் பாஸ் பேப்பரை வச்சு கொண்டுதான் அதுக்கு ரெடியாக வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவங்களை நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இலகுவான பகுதி கலை சொற்கள் தான் இங்கு மிக முக்கியமானது. அதாவது விண்ணப்ப படிவம் விளம்பரத்துல வருகின்ற முக்கியமான அம்சங்களும் அந்த விடயங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற கலை சொற்களும் தெரிந்தால் இந்த கேள்வியை செய்யலாம். கஷ்டம் இல்லை, இலகுவான பகுதி. எங்களுக்கு பரிச்சயம் இல்லைன்றதால அது கஷ்டமாகி அவ்வளவுதான். நாங்கெல்லாம் வளமையாக இந்த தரச கிதாப் மக்தப் அப்படி சொற்கள் தன்னை பாடமாக்குறது, எங்களுக்கு தேவையான இதில் பாடமாக்குறது. சரியா? அப்ப இதெல்லாம் உண்மையில தேவையான விஷயங்கள். அப்படி தெரியாச்சுட்டு எங்களுக்கு கஷ்டமாகிக்கும். ஆனால் மிக இலகுவான பகுதி, சிம்பிள். ஒரு 2-3 இஸ்திமாரா 2-3 விளம்பரத்தை எங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் 15 புள்ளிகள் எடுக்கலாம். அப்ப மாதிரி விளம்பரம், மாதிரி விண்ணப்ப படிவம், மாதிரி சுயபரக்கோவை நீங்க 12ஆம் ஆண்டு புத்தகத்துல படிக்கலாம். அடுத்த இன்ஷா உல் கிஸ்ஸா வஸ்ஃபு சூரா ஹாரிஜல் மன்ஹஜ், ஹாரிஜல் முகர்ரர், சிலபஸுக்கு வெளியே இருக்கின்ற ஒரே ஒரு தலைப்பும் இந்த தலைப்பு தான். அதாவது ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல எந்த ஒரு மாதிரி படமும் அங்கு எங்களுக்கு தரப்படல. வஸ்ஃபு சூரா இன்ஷா உல் கிஸ்ஸா என்ற அந்த தலைப்பே இல்லை. பொதுவாக அது அரபித்துல் நாஷியில இருந்துதான் வாரது. குறிப்பாக அரபித்துல் நாஷியில 3வது புத்தகம் ஜுஸ் உஸ்ஸாலிஸ் அல்லது கிதாபு சாலிஸ் அப்படின்தான் வருகின்றன. இந்த கதையாக்கம் அல்லது பட வர்ணனை. இது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்.
2024ஆம் ஆண்டு, அதாவது 2023வது பெட்ஜுக்குரிய பரீட்சை இறுதியாக இடம்பெற்ற அந்த வினாப்பத்திரம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. வித்தியாசப்பட்ட 2 இடங்கள் உண்டு. விளம்பரம் என்ற பகுதியில் அது கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கு. நான் அதை விளங்கப்படுத்தக்கூடிய சொல்றேன். அடுத்தது இந்த வஸ்ஃபு சூரா என்றால் 2019 தொடக்கம் 2022 4 வருடமும் அது அரபித்துல் நாசி இருக்கின்ற படங்கள் தான் வஸ்ஃபு சூராவுக்கு வந்திருக்குது, இன்ஷால் கிஸ்ஸாவுக்கு வந்திருக்குது. ஆனால் இறுதியாக நடைபெற்ற அந்த வஸ்ஃபு சூரா என்ற அந்த படத்தை நீங்க பார்த்தா அரபித்துல் நாசியில இல்லாம 5 வித்தியாசமான காட்சிகளை கொண்ட படங்கள் அங்கு தரப்பட்டிருக்கின்றன. அது கஷ்டம் இல்லை. பெரும்பாலும் நிறைய மாணவர்கள் மாணவிகள் அந்த எதிர்பார்க்கை வஸ்ஃபு சூராக்கு ரெடி ஆகிட்டு போவாங்க. அது அரபித்துல் நாசியில இருந்தாங்க. 19 வந்திக்கு, 20 வந்திக்கு, 21 வந்தது, 22 தொடர்ந்து 4 வருஷம் வந்தது. அப்ப 23ஆம் ஆண்டு லாஸ்ட் இயரும் அப்படித்தான் எதிர்பார்த்து போனாங்க, ரெடி ஆயிட்டு போனாங்க. ஆனா படம் வித்தியாசமாக வந்துச்சு. அதாவது அரபித்துல் நாசியில இல்லாத புதிய படங்கள் அங்கு காட்டப்பட்டிருந்தது. அப்ப படத்தை பார்த்து வசனங்களை உருவாக்கி எழுத இயலும்னா கஷ்டம் இல்லை, ரெடியாகாமலும் எழுதலாம். உண்மையிலே வஸ்ஃபு சூரான்னு சொல்றது ஒன்றை பாடமாக்கிட்டு போய் எழுதுறது அல்ல, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு போகணும். எழுத திறனை நான் சொன்னேன். உண்மையிலே இந்த இந்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் டைம் எடுத்து நிச்சயம் ரெடியாக தேவையில்லை. 2 வருஷமா நாங்கள் அத்தனை செய்யறோம். உதாரணமாக ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் 2 வருஷம் படிப்பாங்க. அரபு கலாசாலையில 6 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் படிக்கிறதே என்ன அரபு தானே. அப்ப நாங்க ஒவ்வொரு வருஷமும் எத்தனை எக்ஸாம் செஞ்சுப்போம், எழுதி பழகிட்டு அதை இங்க செய்யறதா. அப்ப இதுக்குன்னு சொல்லி டைம் எடுத்து படிக்கிற விஷயம் அல்ல. தார படத்தை பார்த்து அங்க இருக்கின்ற தலைப்புகளை வச்சுக்கொண்டு அல்லது கேள்விகளை வச்சுக்கொண்டு தரப்பட்ட தகவல்களுக்கு அடிப்படையில என்ன செய்யறது, எழுதுறது. ரைட். எனவே நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அரபித்துல் நாசி இது மேல வர வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அரபித்துல் நாசின்னு தான் இதுக்கான சிலபஸ் நினைச்சு கொண்டு படிப்போம். அப்படி இல்லாட்டி படங்கள் வந்தால் எப்படி வந்தாலும் வர்ணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது அறிக்கையை பொறுத்த மட்டும் அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 13 சரியா, கிரேட் 13 ஒரு அறிக்கை இருக்கிறது. ரஹ்லத்துன் இலா ஹதீகத்தில் ஹயவானாத், மிருக காட்சி சாலைக்கான ஒரு சுற்றுலா. அந்த ரெஹ்லாவை நீங்க அந்த அறிக்கையை கூட நீங்க சரியாக உள்வாங்கிக் கொண்டால் சில இடங்கள்ல மாற்றம் செய்ய வேண்டி வரும். ஏன்னா தொடர்ந்து அந்த ரெஹ்லாவோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு வந்து கொண்டிருக்குது. ரெஹ்லத்துன் இலா ஹதீகத்தில் அஸ்ஹார் லாஸ்ட் இயர் வந்திருக்குது, ரெஹ்லத்துன் இலல் பர்லிமான் வந்திருக்குது, ரெஹ்லத்துன் இலா தாரில் ஐதாம் வந்திருக்குது, ரெஹ்லத்துன் இலல் மத்ஹப்னு சொல்லி இப்படி ரெஹ்லாவோடு சம்பந்தப்பட்ட அந்த தலைப்புகள் வருது. 3 தலைப்புகள் தருவாங்க, ஒரு தலைப்புல தான் எழுத வேண்டும். பொதுவாக அந்த ரெஹ்லா அல்லது ஜியாரா விஜயம் விசிட் சம்பந்தமான தலைப்பு வாரத்தால ரெஹ்லான்றதை நீங்க ரெடி ஆகினா கூட இன்ஷா அல்லாஹ் எழுத முடியும். அல்லது நிகழ்ச்சிகளோடு சம்பந்தப்பட்ட அறிக்கை வரும். விளையாட்டு விழா அல்லது ஒரு கட்டிட திறப்பு விழா அல்லது பாடசாலையில் பரிசளிப்பு விழா, இப்படி ஏதாவது ஒரு விழா சம்பந்தமாக எழுத வேண்டி வரும். அப்ப அந்த விழாக்களோடு சம்பந்தப்பட்ட அறிக்கை புத்தகத்துல இல்ல. அல்ல ஹஃப்லுர் ரியாதி என்ற ஒரு தலைப்பு இருக்குது 13ஆம் ஆண்டு புத்தகத்துல. விளையாட்டு விழாண்டு சொல்லி தந்திக்கிறாங்க, அதுல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 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 ஹஃப்லுர் ரியாதி என்பது உண்மையிலேயே அறிக்கைகளுக்கு பொருத்தமான, அறிக்கை ஒன்றுக்கு பொருத்தமான எல்லா விஷயங்களையும் அந்த தலைப்புல இருக்குது. எனவே அதுல நாங்க டேட்டையும் டைமையும் போட்டுக்கொண்டால் என்ன செய்யலாம், அது அறிக்கையாக மாற்றலாம். சரி, அப்ப இதுலயும் நீங்க இந்த அறிக்கையை எழுதுகின்ற அந்த மெத்தடை தான் நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். அன்பார்ந்த மாணவிகளே, நான் நினைக்கிறேன் இங்கே இந்த சேலமர்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் ஆசையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. நோக்கமே நான் நினைக்கிறேன் நீங்க எல்லோரும் அல் குர்ஆன் சுன்னாட மொழியை படிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து நல்ல ஒரு ஆளுமையாக வர வேண்டும் என்பதுதான். இந்த வகையிலே அரபு மொழியில் ஏ என்பதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்க வேண்டும். பாடசாலை மாணவிகளாக இருக்கலாம் அல்லது அரபு கலாசாலை மாணவிகளாக இருக்கலாம். அரபு கலாசாலை மாணவிகளை பொறுத்த மட்டும் அது அவங்களுக்கு வாஜிப். அது அவங்களுக்கு வாஜிப். ஏனென்றால் 4 வருஷம் 5 வருஷம் 6 7 வருஷம் அரபு மொழியோடு நீங்கள் வாழ்கிறீர்கள், சூழலிலே இருக்கிறீர்கள்.
அரபு பரீட்சை என்பது உங்களுக்கு இது முதல் தடவை அல்ல. எனவே நீங்கள் கொஞ்சம் தயாராகி கட்டாயமாக நான் இந்த வாஜிபை நிறைவேற்ற வேண்டும் அல்லது எடுக்கிறது என் மீது கட்டாயம் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஒரு இம்திஹானை பொறுத்த மட்டும், ஒரு எக்ஸாமை பொறுத்த மட்டும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, முதலாவது நல்ல எண்ணம் தேவை. இஹ்லாஸ் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்லெண்ணம் தேவை. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படும். எனவே இந்த ஏலெவல் பரீட்சை என்பது வெறுமனே பல்கலைக்கழகத்துக்கான ஒரு படி அல்ல. அது ஒரு எங்கட இலக்குகள், எங்கட ஒரு அரபு கலாசாலையில படிக்கிற மாணவனாக இருந்தால் அவருக்கு பெரிய இலக்குகள் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆளின் ஷரஐயாக, சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவனாக, அல்லது சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில பயனளிக்கின்ற ஒரு பிரஜையாக வருவதுதான் இலக்காக இருக்கும். அந்த இலக்குல ஒரு மகத்தா, ஒரு ஸ்டேஷன் தான் இந்த ஏலெவல். ஏலெவல் தான் இலக்கல்ல, யூனிவர்சிட்டி தான் இலக்கு அல்ல. எனவே இந்த தீனுக்கு சேவை செய்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மொழியை நாங்கள் படிக்கிறோம். முகத்துல் குர்ஆனி வஸ்ஸுன்னா, அல் குர்ஆன் சுன்னாட மொழி. எனவே இந்த மொழியை நாங்கள் ஒரு சடவாத சிந்தனையோடு பார்க்காமல் தீனுக்கு செய்கின்ற ஒரு பணியாக இந்த மொழியை நாங்கள் பார்க்க வேண்டும். நல்லெண்ணத்தோடு படிப்போம். அடுத்தது தியாகம் தேவை, முயற்சி தேவை, அல்லது ஜிஹாத், தீவிர முயற்சி தேவை. சரியா? அதாவது நீங்கள் வளமை போன்று இருக்க முடியாது. பரீட்சை காலங்களிலே நீங்கள் உங்களுடைய நேரங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நேரங்களை வீணடிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விடயத்தை படித்து முடித்தேன் அல்லது நான் அறிந்து கொண்டேன் என்ற திருப்தியில் நீங்கள் கணிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்னும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 25, 26 நாட்கள் இருக்கின்றது. காலங்கள், நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் நீங்கள் பிரயோசனமான முறையில் கணிக்க வேண்டும். முயற்சிகள் வீணடிக்கப்படக்கூடாது. உரிய முறையில் அந்த முயற்சி இடம்பெற்றால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது பயனாக இருக்கும். அடுத்தது அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தல். அதாவது முயற்சி செய்ய வேண்டும். முழுமையான முயற்சி செய்துவிட்டு அல்லாஹ்விடம் நாங்கள் எங்களுடைய ரிசல்ட்டை நல்ல ஒரு ரிசல்ட்டை தருமாறு பிரார்த்திக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தவக்குல் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை கூட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். பொதுவாக பரீட்சை காலங்களில் அந்த விடயங்கள் கூடும். சரியா? நல்ல அல்லாஹ் தொடர்ந்து இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் மீது நாங்கள் கட்டாயமாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அதே போன்று எந்தவித கவலைகள் அல்லது கஷ்டங்கள், நஷ்டங்கள் அல்லது களைப்புகள் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த எக்ஸாமை செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. எனவே தவக்குலோடு சேர்த்து நாங்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கையும் அல்லாஹ்வுடைய அருளையும் வேண்டியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த பரீட்சையை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு நசீகத்தாக சொல்லிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அடுத்ததாக நாங்கள் இந்த பாட்டுடன் நுழைறதுக்கு முன்னால முதலாவது மாணவ மாணவிகள் உள்வாங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த கேள்விகள் எப்படி வாரது, எது கட்டாய கேள்வி, எது தெரிவு கேள்வி, எது இலகுவான கேள்வி என்ற விடயத்தை மாணவர்கள் பேப்பர்ல பார்த்து விளங்குறதல்ல, இதை பார்த்து படிச்சு எங்களோட உள்ளத்துல அது ஆழமாக பதிய வேண்டும். ஏன்னா இதை நீங்க சரியாக ஸ்டடி பண்ணால் பார்ட் 2 வெரி சிம்பிள், பார்ட் 2 கஷ்டம் இல்லை. இங்கு நாங்கள் ஏற்கனவே கட்டுரைகள் என்று சொல்லி மக்காலால ஸ்டார்ட் பண்ணி தக்ரீர் வரங்காட்டி போட்டதானே நிறைய தலைப்புகள். அப்படி தலைப்புகள் கூட இருந்தாலும் சிலபஸ் மிகவும் சிறியது, சுருக்கமானது. சரி, மன்ஹஜ் கசீர், அவ்வளோ டீப்பா இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை தொகுத்தெடுத்து கொண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த எக்ஸாம்பிளே செய்யலாம். கவிதை என்று சொல்றது பெரிய ஒரு தலைப்பு, அரபு மொழியில சேரன்னு சொன்னா. ஆனால் இங்கு இருக்கின்ற 8 கவிதைகளும் மொழி நடையில் இருக்கின்ற இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமான கவிதைகள். கவிதைகளை பாடமாக்க வேண்டிய தேவையும் இல்லை. கவிதைகளை கொஞ்சம் விளங்கி அந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதுதான் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம். அழகலையும் கொண்டா சரி. அதே மாதிரி கட்டுரைகளையும் எங்களுக்கு சாய்ஸுக்குரிய கட்டுரைகளுக்கு நாங்கள் ரெடியாகினால் இன்ஷா அல்லாஹ் அது செய்து பயணித்த புள்ளிகள் எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், நான் இங்கே 3 பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். எங்களுடைய வினாபத்திரத்துடைய ஸ்ட்ரக்சர் இது. ஹைக்கல் வரக்கத்தில் அஸ்இலா. சரியா? எங்களுடைய வினாபத்திரத்தின் கட்டமைப்பு அல்லது வடிவமைப்பு தான் இருக்கும். சுஆல், இது பகுதி 1, அல் கிஸ்முல் அவ்வல் சுஆல் இஜ்பாரி, கட்டாய கேள்வி.
கிஸ்முசானி அங்கு 4 வினாக்கள் காணப்படும், 3 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அடுத்தது கிஸ்முல் அகீர் கிஸ்மு சாலிஸ், அங்கு 3 வினாக்கள்ல 2 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அப்படி பார்த்தால் மொத்தமாக நீங்கள் 9 தலைப்புகள்ல விடை எழுத வேண்டும். 100 புள்ளிகளை பெறுவதற்கு 9 பகுதிகளை செய்ய வேண்டும். கட்டாய பகுதிகளாக செய்ய வேண்டியது கட்டுரை, தர்ஜுமா, தாரீப், ஷஅர் 40 புள்ளிகள். கட்டுரைக்கு 15 புள்ளிகள், தர்ஜுமாவுக்கு 10 புள்ளிகள், தாரீபுக்கு 10 புள்ளிகள், ஷேருக்கு 10 புள்ளிகள். சரி, ஷேருக்கு 5 புள்ளிகள். அப்ப மொத்தமாக 40, மஜ்மூ டோட்டல் 40 புள்ளிகள். சரியா? அப்ப நீங்க எல்லோரும் மாணவ மாணவிகளே கட்டுரைக்கு கட்டாயம் ரெடியாக வேண்டும். தர்ஜுமாவை கட்டாயம் செய்யணும், தாரீபை கட்டாயம் செய்யணும், கவிதையை கட்டாயம் செய்யணும். இதுல நீங்க ஏதாவது ஒரு கேள்வியை மிஸ் பண்ணா கஷ்டமாகும். கஷ்டமாகும். எனவே இந்த பகுதி கட்டாய கேள்வி, எல்லோரும் செய்ய வேண்டிய கேள்வி. எனவே சுருக்கமாக சொல்லனால் மக்காலா தர்ஜுமா ஷிஅர், மக்காலா தர்ஜுமா ஷிஅர், கட்டுரை, தர்ஜுமா மொழிபெயர்ப்பு, கவிதை, இந்த பகுதியை கட்டாயம் ரெடியாங்க. ஷியர்ல 8 கவிதை தான் நீங்க அதான் ரெடி ஆகினா போதும். சரி, அப்ப இந்த பகுதி உண்மையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய பகுதி. தர்ஜுமா தாரீப்ன்றது கட்டாயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ரெடி ஆகணும், மொழிபெயர்த்து பார்க்கணும். அரபுலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து பார்க்கணும், அதே போல தமிழ்ல எழுதி அரபுக்கு மொழிபெயர்த்து பார்க்கணும். எல்லாம் பாடமாக்கு செய்ய இயலாது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பகுதி தர்ஜுமா வத்தாது. ரைட். அடுத்தது பகுதி 2ல பாருங்க. இது 4 கேள்வி இருக்குது. இதுல ஏதாவது ஒன்றை விடலாம். இல்லையா? நான் இதுல சொன்னேன், இந்த முதலாவது கேள்வி வெரி சிம்பிள். இது கிரகித்தல் கேள்வி. ஒரு பந்தி அல்லது ஒரு கட்டுரை அல்லது ஒரு கதை தரப்பட்டு 5 வினாக்கள் தரப்படும். அந்த 5 வினாவுக்கும் விடை எழுத வேண்டும். 10 புள்ளிகள். ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ். இந்த கேள்விக்கான விட உங்களோட பேப்பர்ல இருக்குது. வாசிச்சு விளங்கி அந்த விடையாக முழுமையாக எழுத வேண்டும். இருக்கிற மாதிரி நக்கல் பண்றது அல்ல, நகர்த்தி எழுதுறது அல்ல. கேட்கப்பட்ட கேள்விக்கு விடைய முழுமையான ஒரு விடையாக நீங்க என்ன செய்யணும், அதை எழுத வேண்டும். அப்ப அதை வாசித்த விளங்கி அரபுல எழுதுறதா. ஆனா விட எங்க இருக்குது? புத்தகத்துல இருக்குது, அதாவது உங்களோட பேப்பர்ல இருக்குது. சரி, அப்ப இது முதலாவது கேள்வி. அடுத்தது வசனம் அமைக்கிற கேள்வி. இது 10 வசனங்கள். அப்ப ஒரு வசனத்துக்கு, ஒரு சொல்லுக்கு ஒரு வசனம், 10 சொற்கள், 10 வசனங்கள் எழுத வேண்டும். ஒரு வசனத்துக்கு ஒரு புள்ளி வீதம், 10 வசனங்களுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது கடிதம். கடிதம் 2 தலைப்புகள் தரப்படும். 2 கடிதம், ஏதாவது ஒரு தலைப்புல கடிதம் எழுத வேண்டும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படியான கடிதங்கள் வந்தீர்கள் சொல்லி நாங்கள் ஃபார்மட் மாதிரி கடிதங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹிவார், இதுவும் உங்களோட சிலபஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தலைப்புகள்ல ஒரு தலைப்புல குறைந்தது 5 முஹாதசாத், 5 டயலாக்ல நீங்க எழுத வேண்டும். பெரும்பாலும் 12ஆம் ஆண்டுல தான் கூடுதலான தலைப்புகள் வரும். அப்ப இதுல பாருங்க, இதை நாங்க எப்படி சொன்னாலும் ஒரு கிஸ்ஸா அல்லது ஃபக்ரா, தக்வீனுல் ஜும்லா, அவ் ஜுமல், ரிசாலா, ஹிவா, இதுல 3 நீங்க செய்யணும். ஏதாவது ஒன்று உண்டு. அதாவது ஒருவர் ஹிவாரை விட்டால் ஃபக்ரா, தக்வீனுல் ஜும்லா, ரிசாலா கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு வினாவுக்கும் 10 புள்ளிகள், மொத்தம் 30 புள்ளிகள். சரியா? அல்லது ரிசாலா கஷ்டம் உண்டால் ரிசாலா விடலாம். ரிசாலாவை விட்டால் ஹிவார் செய்யணும், தக்வீனுல் ஜும்லா செய்யணும், ஃபக்ரா செய்யணும். தக்வீனுல் ஜும்லா கஷ்டம் உண்டால் தக்வீனுல் ஜும்லாவை விடலாம். அப்ப ரிசாலா, ஹிவார், ஃபக்ரா. பெரும்பாலும் இந்த பகுதி லேசி தானே, யாரும் விட மாட்டாங்க. முதலாம் கேள்வி லேசி, இல்லையா? விட பாடம் கட்டாயம் செய்யுங்க. அப்ப தக்வீனுல் ஜும்லா, ரிசாலா, ஹிவார். அப்ப நீங்க அன்பார்ந்த மாணவ மாணவிகளை இந்த செஷன் முடிகிறதுக்குள்ள இப்போக்கு நீங்க ரெடியா எழுதிக்கோங்க. இதுல மக்காலா, தர்ஜுமா, ஷியர் அதை கட்டாயம் எழுதிக்கொள்ளத்தானே வேணும். நீங்க ரெடியாக வேணுமே. சுவால் இஜ்பாரியே, அதுல சாய்ஸ் இல்லை. இதுல இப்ப நீங்க படிச்சதை வச்சு உங்களுக்கு எது முடியுமோ அதை எழுதிக்கோங்க. அப்பதான் நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். 4க்கும் ரெடி ஆகுங்க, அது வேற விஷயம். 4க்கு ரெடி ஆகினால் அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். சரியா? அதுதான் உண்மையிலே செய்ய வேண்டிய வேலை. மாணவர்கள் வகையில் எல்லாத்துக்கும் ரெடியாக, எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப சில மாணவர்கள் இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் காலம் தான் நீக்குது இது யோசிச்சால் இதுல ஒன்றை விடலாம். சரியா? உதாரணமாக ஒரு மாணவன் யோசிக்கிறான், எனக்கு ரிசாலா கஷ்டம் இருக்குது என்று சொல்றான், அல்லது தக்வீனுல் ஜும்லா கஷ்டம் என்று சொல்ற நினைக்கிறத வைக்கலாம். அப்போ அவர் என்ன செய்யலாம்? தக்வீனுல் ஜும்லாவை
தலையில போட்டு யோசிச்சு கொண்டிருக்க தேவை. அதை விட்டுட்டு இந்த கேள்விக்கு ரெடி ஆகும். ரிசாலாவுக்கும் ஹிவாருக்கும் ரெடி ஆகும். அப்ப ரிசாலா கடந்த பாஸ் பேப்பரை கட்டாயம் பாருங்க. பாஸ் பேப்பர்ல எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நோட்ஸ் நான் ஏற்கனவே அனுப்பினேன். அதில் நான் தொகுத்து தந்திருக்கிறேன். அது ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன தலைப்பு ரிசாலா வந்திருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்தா ஒரு 4 வகையான ரிசாலா தான் திருப்பி திருப்பி வந்திருக்குது. அப்ப அந்த 4 வகையான ரிசாலாவையும் நாங்கள் என்ன செய்யணும், மீட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது அதோட ஃபார்மட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க தக்வீனுல் ஜும்லாவை செய்யறலன்னு முடிவெடுத்தால் இப்ப ரிசாலாவை செய்ய போறீங்க. ரிசாலா ரிசாலத்து தஹ்னியா வாழ்த்துக்கடியத்தை மட்டும் ரெடியாகிட்டு போகப்படாது. ரிசாலத்து தஹ்னியா, ரிசாலா உத்தியா, ரிசாலத்து ரத்தி, ரிசாலத்து தஅவான்னு 4 வகையான கடிதங்கள் கடந்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அப்ப சிலபஸ்ல இருக்குது ரிசாலா ரஸ்மிய. அப்ப 5 வகையான கடிதங்களை மாதிரிகளை தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அதை பகுதியிலே கஷ்டம் இல்லை, இந்த ஃபார்மட் தெரிஞ்சா சார் இல்லையா? அப்ப ரிசாலா கஷ்டம்னு சொன்னால் வசனம் அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரெடியாகி போக வேண்டும். ரைட். அப்ப என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியை விட்டுட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்க 4க்கும் ரெடி ஆகிறது வாரத்தை வச்சு எது உங்களுக்கு சுவரோ அல்லது எதை செய்தால் எனக்கு புள்ளிகள் அதிகமாக கிடைக்கும் என்று நீங்க கருதுறீங்களோ அதை தெரிவு செய்யணும். அதுதான் மிகவும் ஏற்றமானது. சரி, என்றாலும் நீங்க இப்போக்கு ஏதோ ஒரு முடிவெடுங்க. சரியா? இந்த பகுதியில நான் இதை 3 செய்யறது, இதை செய்யறதுன்னு சொல்லி. சரியா? அப்ப 3 விஷயத்துல முடிவெடுத்த 3 கேள்விக்கும் நல்லா ரெடியாகுங்க. இதை நீங்க அதாவது செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே, அதுக்கு ரெடியாகாமலும் போவான். அதுதான் பேசிக்க சரி தெரிஞ்சுட்டு போகணும். சரியா? அப்பதான் சில நேரம் அங்கிட்டு இங்கிட்டு கேள்விகளோட அந்த அமைப்பு மாறினால் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், தெரிஞ்சதை வச்சு இன்னொரு கேள்வியை செய்யணும். உதாரணமாக ரிசாலாவை செய்யறதுன்னு முடிவெடுத்துட்டு போனா ரிசாலாவை படிக்காம போகக்கூடாது. ரிசாலா 2 சரி ரெடி ஆயிட்டு போகணும். இல்லை தக்வீனுல் ஜும்லால நீங்க தெரியாத ஒரு 5-6 வசனம் வந்தால் முழுமையான வசனம் எழுதுறது கஷ்டமாகும். கருத்து தெரியாம ஒரு கருத்துள்ள ஒரு பயனுள்ள வசனம் எழுதுறது கஷ்டமாகும். ரிசாலா நீங்க படிச்சுட்டு 2 கடையில தான் படிச்சுக்கிறீங்க, அந்த தலைப்பிலே ஒன்று வந்திருந்தால் ரிசாலாவை செஞ்சால் 10 புள்ளிகள் கிடைக்கும். எனவே எல்லாத்தையும் ரெடியாட்டி போறதுதான் மிகவும் சிறந்தது, ஏற்றமானது என்று கருதுகிறேன். என்றாலும் இப்போதைக்கு நீங்க 3 சாய்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரைட். அடுத்தது பகுதி 3 அன்பார்ந்த மாணவர்களே பாருங்க. இதுல 2 கேள்வி செஞ்சால் 30 மார்க்ஸ். 3 பகுதி இருக்குது, 3 வினாக்கள் இருக்குது. இதுல ஏதாவது ஒன்றை விடலாம், 2 செய்யணும். 2 அப்ப 1க்கு 15 மார்க்ஸ். அப்ப இந்த பகுதி நீங்க முதலாவது கேள்வி சரியா, பார்ட் 3ல முதலாவது கேள்வி வரும். இஸ்திமாரா அல்லது விளம்பரம் தான். வளமையாக இஸ்திமாரா அல்லது விளம்பரம் வந்திருக்குது. லாஸ்ட் இயர் எலான் வந்திருக்குது, விளம்பரம் வந்திருக்குது. இந்த முறை பெரும்பாலும் இஸ்திமாரா வாரத்துக்கான வாய்ப்பு கூட இல்லையா? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த கேள்வியை செய்யறது முடிவெடுத்தால் இஸ்திமாராவை நல்லா படிக்கணும், எலானையும் நல்லா படிக்கணும். இஸ்திமாரோட கேள்விகள் நீங்க கடந்த காலங்கள் எப்படி வந்தேன்னு பாருங்க. நீங்க கடந்த கால வினாக்களை பார்த்தா இஸ்திமாரோட எலான்ல 2 விஷயத்தை அவதானிக்கலாம். முதலாவது விஷயம், இந்த இஸ்திமாரான்றது 19-20ல நிரப்பப்படாத ஃபில் பண்ணப்படாத இஸ்திமாரா தரப்பட்டு சில கேள்விகள் தந்திக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு வந்த இஸ்திமாரா ஒரு முழுமையான தகவல்களோடு நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் தரப்பட்டு 15 கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி விளம்பரமும் சரியா. 2021ஆம் ஆண்டு ஒரு விளம்பரத்தை உருவாக்குக கௌவின் அலானன் என்று வந்தீங்க. சரியா. 2023 லாஸ்ட் இயர் ஒரு முழுமையான தகவல்களோடு நிரப்பப்பட்ட விளம்பரம் தரப்பட்டு 15 கேள்விகள் எடுத்துதான் நாங்க பார்க்கணும். அன்பார்ந்த மாணவர்களே, பாஸ் பேப்பரை பார்த்துட்டால் இந்த கேள்வியை நீங்க ரெடி ஆகணும். அடுத்தது வஸ்ஃபு சூரா இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்னேன், அரபித்துல் நாஷியின் தான் சிலபஸ். லாஸ்ட் இயர் மட்டும் அரபித்துல் நாஷியின்ல வரல என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். படத்தை வர்ணிக்கிறது அல்லது படங்களை கொண்டு கதை ஆக்கம், ஒரு கதையை நாங்க கிரியேட் பண்றது. அதாவது இருக்கிற படங்களை வர்ணித்து ஒரு பந்தியாக எழுதுறதுதான் அது இன்ஷால் கிஸ்ஸான்னு சொல்லி. நீங்க இன்ஷால் கிஸ்ஸான்னு சொன்னால் கதையாக்கம் சிலாக்கள் கஷ்டமே.
நீங்க விளைவுகளோடும் இங்க வஸ்புசூரா தான். அதை பந்தி ஆகிறீங்கன்னா அதை இன்ஷால் கிசாவாக மாறும். அவ்வளவுதான். அடுத்தது அறிக்கையை பொறுத்த மட்டும் 3 தலைப்புகள்ல ஒன்றுக்கு நீங்க எழுதுவது 15 புள்ளிகள். அப்ப இதுலயும் நீங்க சில மாணவர்கள் இப்பவே முடிவெடுத்திருப்பீங்க. இதுல நீங்க இதை செய்யறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, முடிவெடுத்துக்கோங்க, எழுதி கொள்ளுங்க. அப்ப இதுதான் பகுதி 2 சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகம். கட்டாய கேள்விகள் 4 வரும். மக்காலா, தர்ஜுமா, தாரிஃப், ஷார். பகுதி 2 பகுதி 2ல 4 கேள்வியில 3க்கு செய்யணும். ஏதாவது ஒன்று விடலாம். அது ஃபக்ரா, தக்வீன், ஜும்லா, ரிசாலா, இவான். அடுத்தது இதுல 3 பகுதிகள், மூன்றாம் பகுதியில 3 கேள்விகள்ல 2 கேள்விக்கு செய்யணும். இஸ்திமாராயலான்றது முதலாவது கேள்வி, வஸ்ஃபு சூரா இன்ஷால் கிஸ்ஸா 2வது கேள்வி, 3 அறிக்கை. இதுல ஏதாவது 2 செய்யணும். அப்ப நீங்க இதுல பாருங்க, 15 புள்ளிகளை தரக்கூடிய 3 பிரதான கேள்விகள் இது. அதாவது கட்டுரையை செஞ்சால் 15, இதுல 2 செஞ்சால் 30, 15. அப்ப 45 புள்ளிகள் பிரதான கேள்விகளாக இருக்குது. அதாவது 3 கேள்வி செஞ்சால் 45 கிடைச்சிட்டு. அப்ப அதிகமான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாக பகுதி 3 சொல்லலாம். 2 கேள்விக்கு 30 மார்க்ஸ், இங்க 3 கேள்விக்கு 30 மார்க்ஸ், இங்க 4 கேள்விக்கு 40 மார்க்ஸ். சரியா? எனவே இந்த பகுதிகள் கஷ்டம் இல்லை, இலகுவான பகுதி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பகுதியாக ரெடியாக வேண்டிய தேவைக்கு நான் நினைக்கிறேன் நீங்க தயாராக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு முசாக்கராவாகத்தான் இது இருக்கும். நாங்க முதலாவது வருவோம். சரியா? முதலாவது வருவோம் கட்டுரை. இந்த பிரசன்டேஷன் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, கட்டுரையை பொறுத்த மட்டும் நீங்க பாருங்க, 200 சொல்லுக்கு கற்று எழுதணும். அது அப்படிதான் போல தக்கில்லு அன் மிஅத்தி கலிமா, அன் மிஅத்தை கலிமா, தக்கில்லு அன் மிஅத்தை கலிமத்தின் 200 சொல்லுக்கு குறையாமல் கட்டுரை எழுத வேண்டும். அப்ப நீங்க கட்டாயம் 200 சொல் எழுத வேண்டும். அப்போதுதான் 15 புள்ளிகள் கிடைக்கும். சொற்கள் குறைவடைகின்ற போது புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில போது சில பேப்பர் எடுத்த சொற்களை பார்ப்பாங்க, எண்ணுவாங்க. எனவே இதுல மிக முக்கியம் சொற்கள். 15 புள்ளிகள் 4 தலைப்புகள்ல ஏதாவது ஒன்று நாங்க எழுதணும். பொதுவாக கடந்த கால வினாபத்திரங்களை நாங்க பார்த்தா இந்த 4 தலைப்புகள்ல தான் கற்ற வாரம். சக்சியாத்துல் ஃபி ஸ்ரீலங்கா என்ற அந்த கேட்டகரியில வளமையாக வாரம். இலங்கையில் இருக்கின்ற ஆளுமைகள் 13ஆம் ஆண்டு புத்தகத்துல இது 4 மீது. சக்சியாத் முஸ்லிமா, முஸ்லீம் ஆளுமைகள், இஸ்லாமிய ஆளுமைகள், சக்சியாத்துல் இஸ்லாமியா, சக்சியாத்துல் முஸ்லிமா. சரியா? இப்ப இதுவும் 13ஆம் ஆண்டுல நீக்குது. இதுவும் வளமையாக வருகின்ற ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்து இஸ்லாமிய கட்டுரைகள் இருக்குது. தரம் 12, 13 மக்கத்துல் இஸ்லாமிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட நகரங்கள் இருக்குது. மக்கத்துல் முக்கர்ரமா, அல் மதீனத்துல் முனவ்வரா, இப்ப லாஸ்டா இருக்குது லாஸ்ட் இஸ்லாமிய ஆராத், ஹிஜ்ரா நபவியா, உஹுவா ஃபில் இஸ்லாம், மகாரிமுல் அக்லாக், அல் இஸ்லாம் தீனு ஆயுஷ் போன்ற இஸ்லாமிய தலைப்புகள்ல உண்டு வார. அது பொதுவான கட்டுரை தலைப்புகள் இருக்குது. ரியாயத்துல் ஸ்ரீலங்கா, அர்ரிஃப்கு பில் ஹயவான், ஸ்ரீலங்கா. இப்ப லாஸ்ட் இயர் இருக்குது வித்தியாசமான 2 தலைப்பு லாஸ்ட் இயர் இருக்குது. அது என்ன 2 தலைப்பு? ஹுகூகுல் இன்சான், மனித உரிமைகளும், ரியாதா அல் ஜமாஇயா, குழு விளையாட்டுக்கள். என்ன குழு விளையாட்டுக்கள்? ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், பாஸ்கெட் பால் சம்பந்தமாக அரபு மொழியில் இருக்கின்ற விஷயங்களை கட்டுரையாக எழுத ஒரு கட்டுரை தலைப்பு வந்திருக்கு. சரியா? அது மக்காலா தாமம். இப்ப நீங்க பாருங்க, இதுல நான் கடந்த கால எல்லா கட்டுரைகளையும் துவக்கிக்கிறேன். 19 என்ன வந்திருக்குது, 20 என்ன வந்திருக்குது, 21 வந்திருக்குது, 22 வந்திருக்குது, 23. இதுகளை வச்சுதான் நாங்க உங்களுக்கு சாய்ஸ் தந்திருக்குது. சாய்ஸ் தந்தது வரலாம், வராமலும் இருக்கலாம். சரியா? இதனால் மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றேன். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நல்லா கவனிச்சு கொள்ளணும். 2024ஆம் ஆண்டு பேப்பரை அதாவது 2023ஆம் ஆண்டு 2024 தான் நடந்த 2023வது பெட்ச் லாஸ்ட் இயர் வச்சுக்கொள்ள. லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பரை நீங்க கட்டாயம் பார்க்கணும். பார்ட் 1 பாருங்க, பார்ட் 2 பாருங்க. ஏன் சொல்றேன்டா, லாஸ்ட் இயர்ல 2 பேப்பர்லையும் பார்ட் எம்சிக்யூல இருந்தால் பார்ட் 2ல இருந்தால் சில கேள்விகள் வித்தியாசமா வந்தீங்க. சரியா?
நீங்க பாருங்க, எம்சிக்யூலையும் வந்து 2023ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற அந்த வினாப்பத்திரத்துல நமக்கு கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டா வந்தீங்க. ஒரு வளமைக்கும் அதை வளமையாக அந்த ஒரு அவங்களுக்கு கேள்வி எடுக்க ஒரு மெத்தட் வந்துச்சு. அந்த மெத்தடை கொஞ்சம் விலகி போயிட்டு வித்தியாசமா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாட்டூல அவங்க மேஜர் சேஞ்ச் ஒன்று செஞ்சாங்க. என்னன்னா இங்க பாருங்க, இந்த 19, 20, 21, 22ல இந்த சக்சியாத் ஸ்ரீலங்கால ஒரு தலைப்பு வந்திருக்குது. இங்க பாருங்க, 19 அஹமது ராபிபாசா வந்திருக்குது, 20ல முகமது காசிம் வந்திருக்குது, 21ல CWW கண்ணங்கரா வந்திருக்குது, 22ல திருப்பி அஹமது ராபிபாசா வந்திருக்குது. நம்ம தொடர்ந்து வந்து இந்த சக்சியாத் ஸ்ரீலங்கால வந்தது. 2023ல நிறைய பேர் எதிர்பார்த்து போன வரல இல்லையா? சில மாணவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது பலமே இந்த தலைப்புல வாரதானே, எனவே என்ன செஞ்சாங்கன்னா, இது இன்னொன்று ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் இதுவரைக்கும் வரல, அதையும் எதிர்பார்த்தாங்க. சின்ன அதுல இன்னொரு சொல் இல்லைன்றத நாங்க சிக்க அந்த தலைப்புல. ஆறுமுக நாவலர்ல ஒரு 160, 165 சொற்களுக்குள்ளதான் நீக்குது. எனவே 200 சொல் இல்லை, ஒரு சின்ன கட்டுன்றதால அதான் நிறைய பேர் எதிர்பார்க்கல. அதான் 22ம் வரல சரியா? அப்ப இந்த தலைப்பு சிலாக்கள் யோசிச்சாங்க, வளமையாக இந்த தலைப்பு தெரிய வருகிறது, அப்ப நாங்க எல்லா கற்றையும் எல்லா செயலையும் பார்க்கத்தே இல்லை, இது நாளையும் பாடமாகிட்டு போகிறோம். எதை அஹமது ரபிபாசா, முகமது காசிம் சித்திலப்பா, CWW பண்ணாங்கிற ஆறுமுக நாவலரையும் பாடமாகிட்டு போனாங்க. அதனாலதான் பாடமாகிட்டு போனாங்க. பார்த்தா இங்க உண்டு வரும், அப்ப மாட்டிக்கோங்க சரியா? அப்ப இப்ப இங்க ஒரு சேஞ்ச் நடந்தீங்க, இதை நீங்க விளையணும் சரியா? ரைட். அப்ப லாஸ்ட் இயர் பாருங்க, இந்த தலைப்புல இஸ்ரா வல் மிஅராஜ்ன்றது மக்காலா இஸ்லாமியா, அல் இமாம் ஷாஃபின்றது மக்காலா இந்த ஷக்சியாத் இஸ்லாமியா. ஓகே, இந்த தலைப்புல இப்ப 4 வந்துச்சு. இதே கொஞ்சம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் வேண்டாம். இப்ப இந்த தலைப்புக்கு தானே இதுல 4 பேர் தான் நிற்கிறாங்க. 13ஆம் ஆண்டுல 4 பேர் இருக்கிறாங்க. அது யாரு 4 பேரும் இங்க பாருங்க. அதுல 19 யாரும் வரல. 20ல வந்திருக்குது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 21ல யாரு வந்திருக்குது? சலாஹுத்தீன் அல் அய்யூபி. 22ல சயீத் இப்னு ஆமிர். அப்ப லாஸ்டா எதிர்பார்த்தது நாங்க இமாம் ஷாஃபிஈ. நிறைய பேர் பாடமாக்கிட்டு போனாங்க, மாஷாஅல்லாஹ் எழுதிட்டு வந்தாங்க. இப்ப இந்த முறை வந்து இந்த தலைப்புல வரண்டா இந்த 4 தான் நாங்க எதிர்பார்க்கணும் சரியா? 4 பேரும் வந்துட்டாங்க. சரி, எனவேதான் 5 வருஷம் பாஸ் பேப்பரை பார்க்கணும். இந்த 5 வருஷம் பேப்பர் ஒன்று வந்தா நிறைய கேள்விகள் வந்துட்டு. இப்ப நீங்க அப்படி பார்த்தா இந்த பார்க்கறது 20 தலைப்புகள் வந்தாச்சு, கட்டுரை தலைப்புகள். இப்போ ரிப்பீட் வர காலம். புதிய தலைப்பாக யாரும் எதிர்பார்க்காத தலைப்பு தான் இந்த ரியாதா அல் ஜமாஇய்யா. ஹுகூக்குல் இன்சான்ல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கட்டுரை தான். ஆனா இந்த ரியாதா ஜமாவை யாருமே எதிர்பார்க்கல. அப்ப இப்படி போட்டிக்கிறாங்க. இதை வச்சு நாங்க இந்த வருஷம் யோசிச்சோம், பெரும்பாலும் இந்த தலைப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் முகமது காசிம் அஹமது ராய்பாசா 2 தடவை வந்திருக்குது. அப்ப 20வது வந்தது வந்து முகமது காசிம் சித்திலர். முகமது காசிம் சித்திலர் அல்லது ஆறுமுக நாவலர் வரலாம். மகாரிமுல் அஹ்லாக் இந்த 2 தலைப்பும் மிக முக்கியமானது. இது நல்லா விளையப்படும். இந்த 2 தலைப்பையும் ரெடி ஆகணும் என்றால் இது வரைக்கும் வராத தலைப்பு தான் இந்த 2 தலைப்பு. மகாரிமுல் அஹ்லாக்க நாங்க போக்கஸ் பண்ணி சொல்லணும். லாஸ்ட் இயரும் நான் சொன்னதான், இந்த NIE ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, முதல் பேப்பர் ஒன்று புதிய பாடத்திட்டத்துக்கு அமையும். அதாவது இந்த புதிய பாடத்திட்டம் எப்ப எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டனா 2019, 2018 புக் வந்துச்சு. 2019 தான் இந்த அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் வருது சரியா? 2017, 18 படிக்கப்பட்டு 2019 தான் முதலாவது எக்ஸாம் நடக்குது. இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல மையமாக கொண்டு அதை பேஸ் பண்ணு. அப்ப அந்த எல்லாருக்கும் இப்ப சிக்கல், எப்படி எக்ஸாம் வர முடியும்? ஏன்னா ஏற்கனவே அரபி துணைநாசியம் தானே இருந்துச்சு. அப்ப அரபி துணைநாசியனுக்கு கேள்வி எடுக்கல, அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருந்துச்சு. வளமையா பாட்டுலாம் அப்படி ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அதுதான் வாரம். இப்ப இது புதிய பாடத்திட்டம் சரியா? அப்ப இதுக்கு கேள்விகள் எப்படி வரண்டு டவுட் இப்பலை வந்து இந்த புத்தகத்தை அதாவது வெளியிட்ட தேசிய கல்வி நிறுவனம் மாரகமே இருக்கின்ற இலங்கையில பாடத்திட்டத்தை வடிவமைக்கின்ற
தேசிய கல்வி நிறுவனத்துல என்ன செஞ்சாங்கன்னா இந்த இந்த நியூ சிலபஸுக்கு ஏற்ப எப்படி கேள்விகள் வரும்னு சொல்லி ஒரு முதல் பேப்பரை வெளியிட்டாங்க. அந்த முதல் பேப்பர்ல வந்த கேள்விகள் 19, 20, 21, 22 வரங்காட்டி அதே கேள்விகள் வந்தீங்க. கட்டுரை தலைப்புல வராத தலைப்பு தான் இந்த மக்காரிமுல் அக்லாக். மற்ற 3 தலைப்பும் வந்துச்சு. ரைட்டா? அப்ப மக்காரிமுல் அக்லாக்ன்ற தலைப்பு அதுல வந்தீங்க. அப்ப இன்னும் வரல. அப்ப மக்காரிமுல் அக்லாக் ஒரு முக்கியமான கட்டுரை தலைப்பு தான். எங்களோட புக்ல வந்து சில கூற்றுக்கள் தான் நீங்க அந்த கூற்றுக்களை நீங்க கட்டுரையாக மாற்றிக்கொள்ள மேலும் அல்லது நீங்க மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமா ஒரு அரபுல கட்டுரை தொகுத்து கொண்டா சரி 200 சொற்களுக்கு. இப்ப என்ன அந்த அட்வான்ஸ் அரபிக் லாங்குவேஜ் புக்கு நான் தொகுத்திக்கிறேன். மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமா ஒரு கட்டுரையை நான் போட்டிக்கிறேன். அதை பாடமாக்கிறேன். சரி, புக்ல இருக்கிற கட்டுரையை தான் எழுதணும்ன்றது அல்ல. மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமாக அரபு மொழியில லுகத்தன் லாங்குவேஜ்ல நீங்க 200 சொல் எழுதினா சரி. மக்காரிமுல் இதுல நல்லா விளையாடுறோம். கற்றெழுதக்குள்ளே வந்து ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் ஓகே. அந்த கட்டுரைய அதை என்ன செய்யும், கட்டுரைக்கு வலிச்சிருக்கு. ஒரு ஆதாரபூர்வமான தரமான கட்டுரையாக அது மாறும். மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமாக இருக்கின்ற எல்லா குர்ஆன் வசனங்களையும் எல்லா ஹதீஸ்களையும் போட்டேன்னு சொல்லி மார்க்ஸ் கிடைச்சாரு. ஏன்னா இது ஹதீஸ் பாடவும் அல்ல, தப்சீர் பாடவும் அல்ல, ஹிஃபுல் பாடவும் அல்ல, லுகா. எனவே பண்பாடுகள் சம்பந்தமாக மொழியில் எழுதணும். ஒரு வசனம் ஒரு குர்ஆன் வசனம் இது நான் இது வந்து பேப்பர் மார்க்கிங் போற சேர்மார் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இல்லையா? ரைட். அப்போ நான் மேலே பேப்பர் மார்க்கிங் போகல. அப்போ கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற சேர்மார் நிறைய பேரோட கண்டாக்ட் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் வந்து போனாக்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க எங்களை பேப்பரையும் அனுப்பி வைப்பாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயத்துல மிக முக்கியமான ஒன்று இந்த ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் ஓகே. நிறைய குர்ஆன் வசனங்கள் நிறைய ஹதீஸ் இருந்தால் அது சொல்லாக கருதப்பட மாட்டாது, மார்க்ஸ் கிடைக்காது. எனவே மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமாக நீங்க 200 சொல்லி தொகுத்துக்கணும். அதே போல ஹுப்புல் வத்தன் அத்தாபீர் அனில் வத்தன்றது இந்த தேசம் சம்பந்தமான ஒரு கற்று. ஹுப்புல் வத்தன் தான் தேசப்பற்று. அப்ப புக்ல பெரிய ஒரு கற்று ஒன்று இருக்குது. அது அதை சுருக்கணும்னா சுருக்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி தேசப்பற்று சம்பந்தமாக இலகுவாக மொழி நடியில உங்கள்கிட்ட ஸ்டைல எழுதிக்கோங்க. அது லேசி, பாடமாக்குறது லேசி, விளங்குறதும் லேசி. நான் ஒரு சின்ன ஒரு கற்று எழுதிக்கிறேன், மட்டும் அதை பாடமாக்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட மொழியில இஸ்லூபின் சார் அலைக்கான் தத்து நான் இங்கேயும் ஹிஃபுல சொல்றேன்னா கட்டுரைகள் உண்மையிலே ஹிஃபுல் பண்றதல்ல, எழுதுறது தான். பெரும்பாலும் கட்டுரைகளை மட்டும் நிறைய பேர் ஹிஃபுல் பண்றோம் என்றால் டக்குன்னு எழுதலாம். இந்த டைம் இல்லாட்டி போதும் போகும். பெரும்பாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகத்தான் பாடமாக்கிட்டு போயிட்டு குயிக்கா எழுதுவாங்க இந்த கட்டுரை. ஏன்னா 200 சொல் எழுதணுமே. சரி, ஓகே. அப்ப மக்காரிமுல் அக்லாக் ஹுப்புல் வத்தன். அடுத்து அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது ஸ்ரீலங்கா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 20ஆம் ஆண்டு வந்திருக்குது. எனவே ஷஹ்சியாத் இஸ்லாமியால திருப்பி வரண்டா 2020ஆம் ஆண்டு ஆரம்பத்துல வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்திருக்குது. ரிப்பீட் வாரண்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாம் என்று நாங்கள் என்ன செய்யறோம், கருதுகிறோம். அதே போன்று இப்ப இதுல மக்கா முக்கர்ரமா அல் மதீனா முனவ்வரா இந்த 2 தலைப்பும் வரல. இந்த இஸ்லாமிய நகரங்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய தலைப்புகள் இருக்கின்ற ஒரு 2 கற்று தான் இது. இதுல 200 சொல் இல்லை, சிலைகள் 200 சொல் இல்லை. அதுல மக்கா முக்கர்ரமா மதீனா முனவ்வரா அந்த நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கு. அதை விட்டு பார்த்தால் ஒரு 150, 170 தான் நீக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் போதாத சொல்களை போட்டு எழுதணும். நான் நினைக்கிறேன் நீங்க உண்மையில இது 15 புள்ளிகள் ஒரு 1 அல்லது 2 கற்றையை மட்டும் பாடமாக்க வாங்க. பாடமாக்கி 15 புள்ளிகள் எடுக்கல. சான்ஸுக்கு பாடமாக்கினது மட்டும் வந்தா ஓகே. CWW கண்ணங்கரான்ற அந்த தலைப்பு வந்து இப்போ இருக்கா. அப்ப அந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை மட்டும் பாடமாக்கினாங்க, வேற எதையுமே பாடமாக்கல. அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டு வராம தான் மாட்டிக்கொள்வாங்க. சரியா? ரைட். எனவே நான் சொல்றேன், ஒரு 5 அல்லது 6 கட்டுரைகளை நீங்க பாடமாக்கி எழுதும்னு சொன்னால் சரியா, நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யலாம், இதுல ஒரு கட்டுரை எப்படி ஒரு தலைப்பு வர வாய்ப்பு இருக்குது. ரைட். இதுதான் கட்டுரைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். 2 வகையில கட்டுரைகள் எழுதலாம். ஒன்று ஹிஃப்லுல் மகாலா வ நக்லுஹா, கட்டுரையை பாடமாக்கி அப்படியே போய் எழுதுறது. அல்லது அந்த கட்டுரை எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன தகவல்களை தெரிஞ்சு வச்சு போறது. அரபேலும் என்று சொன்னால்
அங்கு தரப்படுகின்ற கட்டுரையை நாங்கள் என்ன செய்யறது எழுதுறது தான். அப்ப உங்க ரிஃபில் பண்ணுங்க, அல்லது இந்த தலைப்புகள்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, தேடிக்கோங்க. அப்ப அது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவாக அந்த கட்டுரை செய்யறதுக்கான கட்டுரை செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். இதுதான் முதலாவது நான் உங்களுக்கு பாட்டு சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும், அதே போன்று கட்டுரை சம்பந்தமான சில விடயங்களையும் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம்.